ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ட்ரேடிங்கில் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ கொஞ்ச நாளாக நம்ம ட்ரேடிங் செட்டப்குள்ளே வரல. ஸோ அதனால் நம்ம வீடியோ போடலை. இப்போ ரீசெண்டாக 2-3 நாளாக தான் எஸ்எம்சி ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஏன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ரீசன் தெரியும். மார்க்கெட் பயங்கரமாக மேலே போனால் அதுக்கப்புறம் பயங்கரமாக கீழே வந்தோம். ஸோ கண்ணா பின்னான்னு நம்மளோட செட்டப்குள்ளே வரனால இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போடலை, ட்ரேடிங் எடுக்கலை. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னன்னா எஸ்எம்சியில் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேட் நம்ம எப்படி எடுத்தோம், என்ன பண்ணோம், அதுக்கான என்ன பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த ட்ரேடோட ப்ராஃபிட் நமக்கு இன்றைக்கி என்ன எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1575 நம்ம எடுத்திருப்போம். இது எப்படி எடுத்தோம், இதுக்கான என்ன பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் காலையில் நம்மளோட இந்த டெலிகிராம் குரூப்பில் மார்க்கெட்டை 15 நிமிஷத்தில் அதை லாக் பண்ணிவிட்டு அதோட சப்ளை டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி அமைச்சிருவோம். அந்த லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் ட்ரேட் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அந்த அந்த லெவலுக்கு வரல அப்படின்னா அன்னைக்கு நோ ட்ரேட். மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் போட்டிருக்கான், நம்மளோட சப்ளைக்கோ டிமாண்டுக்கோ வரல அப்படின்னு அர்த்தம். நான் என்ன பண்ணிக்கிறேன், காலைல மார்க்கெட்டை 8:22க்கு மேலே இருக்க சப்ளை கீழே இருக்க டிமாண்ட் மார்க் பண்ணி அமைச்சிருக்கேன். இது நிப்டி. ஸோ பேங்க் நிப்டிலையும் அதே மாதிரி என்ன பண்ணிப்பேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து 10 நிமிஷம் மார்க் பண்ணுவேன். ஒருவேளை அந்த லெவல் ரொம்ப பெருசாக இருந்தால் அதை விடவும் கம்மியான டைம் 5 நிமிஷத்தில் நான் என்ன பண்ணிப்பேன்னா ரீடிஃபைன் பண்ணி அங்கே எனக்கு செல் ஓபி இருக்குது, இல்லை கீழே வந்து எனக்கு பை ஓபி இருக்குது, டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நான் மார்க் பண்ணிப்பேன். இது எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த லெவல் அவன் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கான், எனக்கு காலையில் என்ன பண்ணிப்பேன், இங்கே ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணால் நம்ம மார்க் பண்ண இந்த சப்ளையில் ஓப்பன் பண்ணால் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே கீழே வந்தால் எனக்கு கீழே வந்து இந்த லோவை உடச்சி வச்சானா எனக்கு என்ன ஆகணும், மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறேன். ஸோ மேலே என்ட்ரி 1, இதுக்கு மேலே என்ட்ரி 2, மேலே அதையும் தாண்டி மேலே போன எஸ்எல், கீழே வரும்போது 50% டிபி தென் ஃபுல் டிபி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 50% டிபி ஏன்னா மார்க்கெட்டு சடனாக இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, இல்லை இங்கேயே கன்சல்டேஷன் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த எடுத்த என்ட்ரியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடுவோம். ஒருவேளை நேராக கீழே போய் உடச்சோம் அப்படின்னா அது ஃபுல் டிபியே போகலாம். பட் இங்கே கன்சல்டேஷன் போட்டால் என்ன ஆகும், நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ட்ரேட் எடுக்கிறோம், ரொம்ப நேரம் அங்கே இருந்து ஆப்ஷன் பிரீமியம் டிகேல நம்ம எடுத்த ப்ராஃபிட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 50% போகிறதுக்கும் நம்ம வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே அந்த டயத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, பேங்க் நிஃப்டி ட்ரேட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நிஃப்டியை நான் பார்ப்பேன். நிஃப்டி என்ன பண்ணுறான், நான் ஒருவேளை பேங்க் நிஃப்டி ட்ரேட் எடுத்தால் நிஃப்டியை கன்சிடர் பண்ணுவேன். நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தோன்னா பேங்க் நிஃப்டி என்னன்னா ரெண்டையுமே போத்தா சைமல்டேனியஸாக 2 பேரும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா 2 பேருமே ஒரே டயத்தில் ஒரே டைரக்ஷன் போகும்போது அந்த செட்டப் வந்து நமக்கு ஹை ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி என்ன பண்ணால் நமக்கு ட்ரேட் கொடுக்கும்போது நிஃப்டி கன்சல்டேஷன் போட்டுட்டு இருந்தான். ஸோ அதை நான் கவனித்தேன். அதுக்கப்புறம் நேராக போகிறோம் எங்கன்னா கரெக்டாக 9:33க்கு பேங்க் நிஃப்டி நமக்கு ட்ரேட் எடுக்க வந்தான். நான் அதில் சொல்லியிருப்பேன் ட்ரேட் எடுத்துருப்பான். என்ட்ரி 1 ட்ரிகர், ஸோ ஃபோக்கஸ் யுவர் எஸ்எல் அப்படின்றப்ப இந்த இடத்துல என்னப்பா 2வது கேனில் கீழே வரும்போது நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் என்ஜாய் த வீக்னு போட்டேன். ஏன்னா இந்த இடத்துல அவங்க மினிமம் ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. ஸோ மேலே போய் அவங்க என்ட்ரி 2 எடுக்க போனோன்னா அந்த இடத்துல லாஸாக இருக்கும். ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணும், நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போங்கன்னு. மறுபடியும் கீழே வந்து 50% அடிக்கலாம், இல்லை ஃபுல் டிபி அடிக்கலாம். பட் அதெல்லாம் பிரச்சனை. ஒருவேளை இங்கேருந்து மேலே போய் இங்கேருந்து எஸ்எல் அடிச்சானா இந்த இடத்துல என்ட்ரி ஆனவங்க லாஸில் இருப்பாங்க. ஸோ இந்த லாஸு ஆகக்கூடாதுங்கிற எண்ணத்தினால என்ன பண்ணிடுவோம்னா, இங்கேருந்து நீங்கள் மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்டும் இல்லை நம்மகிட்ட படித்தவங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கேருந்து ஆப்போசிட்டில் போனாலும் என்ட்ரி 2 எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வரலாம். இல்லை இதெல்லாம் தாண்டி இங்கே மேலே போனால் அவங்க ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்டு வச்சுருப்பாங்க. இங்கே போய் எஸ்எல் அடித்தாலும் அவங்களால அந்த எஸ்எல்லை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருப்பாங்க. அதனால் ஸோ மார்க்கெட் இங்கே வந்தால் மறுபடியும் நம்ம இந்த இடத்துல நம்ம டைரக்ஷனாக போனால் யூஆர் இந்த ப்ராஃபிட் ஆகிட்டுப்போம். கடைசி நான் 50% எக்ஸிட் ஆயிருப்பேன். ஸோ மினிமம் ரிஸ்க் ரிவார்டு 1:3 பிளான் பண்ணி நான் இந்த 50 பாயிண்ட் புக் பண்ணியிருப்பேன். ஸோ இது எப்படி இருக்கேன், இதுக்கான பிளான் என்ன பண்ணேன் அப்படின்றத இப்போ காட்ட போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் காலையில் மார்க்கெட்டை 15 நிமிஷத்தில் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். அப் மவுண்ட் கொடுத்துருக்கானா, டவுன் மவுண்ட் கொடுக்கணும், மார்க்கெட்டு புல்லிஸா பியரிஸா அப்படின்றத நான் மார்க் பண்ணி லெவல்ஸ் எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நான் அந்த இடத்துல மார்க் பண்ணி மேலே இருக்க செல்லோபி கீழே இருக்காது பயோபி அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த லெவல்ஸ் பெருசாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா அதை விடவும் கம்மியான டைம் வரை 5 நிமிஷத்துக்கு போய்ப்பேன். ஸோ 5 நிமிஷத்துக்கு மார்க் பண்ணி இங்கே இருக்குது எனக்கு செல்லோபி, ஸோ கீழே வந்தால் இந்த இடத்துல பயோபி அப்படின்னு முடிவு பண்ணிடுவேன். இந்த லெவலில் உடச்சி கீழே போனால் ஃப்ளிப் என்ட்ரி, ஒருவேளை இந்த லெவலில் உடச்சி போனால் எனக்குன்னா ஃப்ளிப் என்ட்ரி அப் சைடு போடுறோம்னு அர்த்தம். இல்லைன்னா எனக்கு இந்த செல்லேருந்து கீழே இறங்கினா நான் என்ன பண்ணுவேன்னா மார்க்கெட்டில் நம்ம பி ஆப்ஷன் பை பண்ணுவோம். இது நிஃப்டியில். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி 15 நிமிஷத்தில் என்ன பண்ணுறான்னு மார்க் பண்ணுவேன். எங்கே இருக்குது சப்ளை, எங்கே இருக்குது டிமாண்ட் மார்க் பண்ணுவேன். ஒருவேளை அந்த ஜோன் பெருசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அதை விடவும் கம்மியான டைம் ரீடிஃபைன் பண்ணி எனக்கு அங்கே இருக்க என்ன பண்ணியிருப்பேன்னா சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி இந்த இடம் எனக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் லெவல். ஸோ இந்த இடத்துக்கு வந்து எனக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த லெவலில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்போ நடக்குது, நான் மார்க்கெட்டை ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த லெவலில் மார்க் பண்ணிடுவேன். இந்த லெவலில் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் லெவலில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். என்னோட டெலிகிராம் லிங்கில் நீங்கள் இல்லை அப்படின்னா நான் லிங்க் தரேன், அந்த சேனலை ஜாயின் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ இங்கே இருக்குது. ஏதாவது நேற்று மார்க்கெட் மூடும்போது இங்கே மூடி வச்சுருந்தோம். இதுக்கப்புறம் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுற எங்கே ஓப்பன் பண்ணுறான்னு நம்ம பார்க்கணும். ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ
அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்க போகிறோம், கரெக்டாக இங்கே ஓப்பன் எங்கே ஓப்பன் பண்ணுங்க, சப்ளையோட எண்டில் போய் மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே இறங்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, மார்க்கெட்டு இது கீழே இருக்க இந்த லெவல், இது வந்து எனக்கு என்னென்னா இதை உடச்சேன் அப்படின்னா எனக்கு இது வந்து சிஹெச் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், இப்படி உடச்சிட்டு இதை உடச்சி கீழே வரணும், இது இப்படி போட்டு வச்சு இப்படி போட்டு இது மஸ்ட்னு வச்சேன். இந்த கேண்டில் எனக்கு ரெட் கேண்டிலாக இருக்கணும், இது மஸ்ட். இந்த லெவலுக்கு கீழே உடச்சி போனோன்னா எனக்கு மார்க்கெட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணிப்பேன். இது எதுலன்னா பேங்க் நிஃப்டியில். ஸோ நிஃப்டி அதே மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ நிஃப்டி மார்க்கெட் இப்போ எங்கே இருக்குது, எங்கே ஓப்பன் ஆகிறான்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் எனக்கு இங்கே ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகணும், நிஃப்டியும் என்ன பண்ணும், எனக்கு கீழே இருக்க இந்த லோவில் உடச்சிட்டு இது கீழே வந்தால் எனக்கு என்ன ஆகணும், கன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும். மார்க்கெட்டு என்ன பண்ணுறோம், என் டேரக்ஷனில் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவு வச்சுருவேன். ஸோ மார்க்கெட்டு இது கீழே வந்து ட்ரேட் ஆகணும். சப்போஸ் நான் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தேன்னா பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறான்னு பார்ப்பேன், பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தேன்னா நிஃப்டி என்ன பண்ணுறான்னு பார்ப்பேன். ஏன்னா 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி போவானுங்க. ஸோ 2மே ஒரே மாதிரி போகும்போது நமக்கு என்ன அந்த செட்டப்பு ஹை ப்ராபிலிட்டி செட்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிஃப்டி இங்கே இருக்குது. ஸோ இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் மார்க்கெட்டு. பெருசாக மூவ் ஆகலை. இந்த இடத்துல ஒரு மூவ் கொடுக்குறான், அதுக்கடுத்து என்ன பண்ண இங்கே நிற்கிறான். ஸோ நிஃப்டி இந்த லெவலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு இது உடச்சி வருது. பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்பேன். பேங்க் நிஃப்டி இங்கே இருக்குது. அப்போ இந்த லெவலில் உடச்சி கீழே போனால் நம்ம என்ன ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும். எஸ், இங்கே இருக்க மார்க்கெட்டு இதோட கம்மியான டைம் ஃப்ரேம் நான் போய் பார்ப்பேன். கம்மியான டைம் ஃப்ரேம் இங்கே இருக்க மார்க்கெட். இப்போ இந்த கீழே எனக்கு விற்க விட்டோன்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், என்ட்ரிக்கு தயார் விடலாம். இல்லை பாடி க்ளோஸ் பண்ணாலும் என்ன பண்ணலாம், நம்ம என்ட்ரிக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறான் மார்க்கெட் எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். இப்போ இந்த லெவலில் உடச்சிட்டான். அப்போ இங்கே இந்த லெவலில் உடச்சானா மார்க்கெட் இங்கேருந்து விழுக போகிறதுக்கான அறிகுறி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்ட்ரி 1 என்ட்ரி 2 நம்ம பிளான் பண்ணணும். எப்படி பண்ணலாம், எனக்கு இந்த சப்ளைலேருந்து இறங்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செல் ஆர்டர் தான் எடுக்க போகிறேன். செல்லுங்கிறது பிஇ பை பண்ண போகிறோம், புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம். அப்போ எனக்கு என்ன இருக்குது, இங்கே எங்கேயும் ஆர்டர் பிளாக் இருக்குன்னு மார்க் பண்ணிப்பேன். எனக்கு இம்பேலன்ஸோட இருக்க ஆர்டர் பிளாக், இங்கே இருக்க ஒரு ஆர்டர் பிளாக், எனக்கு இந்த கேண்டில் வந்து லிக்விடிட்டி. அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா என்ட்ரி 1 அப்படின்னு நான் பிளான் பண்ணிப்பேன். இது வந்து எனக்கு என்ட்ரி 1. ஸோ அதே மாதிரி அதுக்கு மேலே போகும். மேலே போகும்போது எனக்கு என்ன ஆகும்னா, ஒருவேளை இதுக்கு மேலே இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே என்ன இருக்கலாம், ஸ்டாப் லாஸ் இருக்கும், லிக்விடிட்டி இருக்கும். ஒருவேளை அதை எடுக்கணும்னு மார்க்கெட் மூவ் ஆனால் என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் ஆகும். ஏன்னா இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்குல்லையா, இதை எடுக்கணும்னு நினைப்பான். அப்பவும் போயிட்டு நம்ம என்னக்கூடாது, அந்த ஸ்டாப் லாஸ்ல மாட்டிக்கூடாது. ஸோ அப்போ அதனால அந்த இடத்துல என்ட்ரி 2. ஒருவேளை இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணலாம், ஒருவேளை எனக்கு எகென்ஸ்டாகவே மார்க்கெட் போகலாம். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தயாராகணும். அப்போ இந்த இடத்துல போய் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, எனக்கு க்ரீன் கேண்டில் போட்டுறக்கூடாது. இந்த லெவலை தாண்டி எனக்கு க்ரீன் கேண்டில் போட்டுச்சுன்னா எனக்கு அது ஸ்டாப் லாஸ் எஸ்எல்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ மார்க்கெட்டு இந்த போய் உடச்சிட்டு ஆப்போசிட்டில் நான் வந்து செல்லு கீழே வரும் மாதிரி இருக்கிறேன், இதை உடச்சி மேலும் போது மார்க்கெட்டு பை ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பிளான் பண்ணிட்டா அப்போ நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருக்கும், இதுக்கு மேலே எஸ்எல் வச்சுக்கலாம். கீழே இருக்க இந்த இருக்க அன்மிட்டிகேட் இந்த டிமாண்டு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ சப்ளை ட்ரேட் எடுக்கணும், டிமாண்ட் நோக்கி போகுது. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டார்கெட்டை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டு என்ன பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு டார்கெட் கொடுத்துட்டு அங்கேயே கன்சால்டேஷன் போடலாம். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், 50% டிபின்னு போட்டுக்கிறேன். ஒருவேளை மார்க்கெட்டு நம்ம சைடே போகலாம். அப்படி போச்சுன்னா நமக்கு அது நான் அதாவது ஃபுல் டிபின்னு போட்டுக்கிறேன். ஸோ நம்மளோட இந்த என்ட்ரி 1 எப்படி 1, 2ன்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி டார்கெட்டை நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆக பிரிக்கிறோம். 100% தென் ஃபுல் டிபின்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இறங்கி கீழே வரலாம், இங்கேருந்து கன்சல்டேஷன் போட்டு மேலே போகலாம், இல்லை மேலே போய் எஸ்எல் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம மார்க்கெட்டை உள்ளுக்குள்ளே இறங்கிட்டோம், நீ வெள்ளிக்கிழமை ப்ராஃபிட்டோட தான் வெளில வரங்கிற முடிவோட உட்காந்துருக்கோம். ஸோ என்ன பண்ணுவோம், ஸோ இந்த செட்டப் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நிஃப்டியும் பார்த்து நிஃப்டி இந்த இடத்துல இருக்கான். ஸோ நிஃப்டியும் லோ டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கணும். ஸோ இவனும் கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்கான். இவனும் இங்கே கீழே உடஞ்சி கீழே வேகமாக வந்தானா இதுவும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், எஸ் இந்த லெவலை உடச்சிட்டு நமக்கு அவன் என்ட்ரிக்கு தயாராகிட்டான். எஸ் கரெக்டாக இந்த இடத்துல போகிறான். கரெக்டாக அடுத்த இந்த கேண்டில் எனக்கு என்ட்ரி ட்ரிகர் 9:33. இங்கே வந்து என்னோட என்ட்ரி ட்ரிகர் ஆன டயத்தை பார்க்கலாம். கரெக்டாக 9:33க்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. எத்தனை லாட்டு, 2 லாட். அதாவது 30 குவான்டிட்டி நான் 2 லாட் வாங்குறேன். எவ்வளோவில், 271ல் நான் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகுறேன். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். அப்போ இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா எனக்கு டார்கெட்டு. அதே மாதிரி இங்கேருந்து இந்த போர்ஸ் வேகமாக உடைச்சா இங்கே வரைக்கும் போகும். ஸோ நம்ம அந்த டயத்தில் டிசைட் பண்ணிக்கலாம், நம்ம இங்கே இருக்கலாமா இல்லை வேண்டாமான்னு அப்போ டிசைட் பண்ணிப்போம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், கரெக்டாக அந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கலாம். நான் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பேன், மார்க்கெட்டு கொஞ்சமாக இந்த கேண்டில் தான் நான் என்ன பண்ணுவேன்னா, நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு நான் சொல்கிற இடம் இந்த இடம் தான். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணால் இங்கேருந்து என்ன எதுக்காக நம்ம சொல்ல வரோம், ஒருவேளை என்ட்ரி 1 எடுத்துகிட்டு 2வது கேண்டில் மேலே தூக்கி போய் மறுபடியும் இங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு வருவோம். சப்போஸ் இதையும் தாண்டி மேலேயும் போகலாம். அப்போ இங்கே என்ட்ரி எடுத்தவங்க இங்கே வரும்போது பெரிய லாஸில் இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள், நியூ ட்ரேடை புக் பண்ணுங்க. ஸோ படிச்சுட்டு ரிஸ்க் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம், இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
பட் நான் என்ன பண்ணேன்னா உள்ளுக்குள்ள போவேன், ட்ரேட் எடுப்பேன். ப்ராஃபிட் இருந்தால் நான் புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம 2 மணி நேரம் இங்கே உட்காந்துருக்கக்கூடாது. ஒரு நேரத்தில் இந்த இடத்துல பாருங்க, இவன் இங்கே கன்சல்டேஷன் பண்ணுறான். இது ஆபத்து. ஒருவேளை இவன் மேலே போய் உடைச்சானா நம்ம லாஸில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம எடுத்த என்ட்ரியை ப்ராப்பராக கரெக்டாக நமக்கு வந்து மினிமம் வந்து இப்போ 1/3 எதிர்பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10, 20 பாயிண்ட் நம்ம லாஸ் வச்சோம்னா ஒரு 50 பாயிண்ட் மினிமம் ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ 50 பாயிண்ட் நல்ல பேங்க் நிஃப்டி நல்ல ட்ரேடு தான். ஸோ இப்போ அது கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், நேராக வரான். கரெக்டாக இன்னும் வரல டார்கெட்டு. இந்த கேண்டில் எனக்கு டார்கெட் அடிச்ச கேண்டிலாக இருக்கும். இது எந்த கேண்டில் பார்க்கலாம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:40. அந்த 9:41 தான் நான் வெளில வந்துருக்கேன்னு போய் பார்க்குறேன். கரெக்டாக 9:41 நான் வெளில வந்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன், 30 அதாவது 2 லாட் எடுத்திருக்கிறேன். 271 எடுத்திருக்கேன். நான் எப்போ எக்ஸிட் ஆகிறேன், 323. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் பக்கமாக நான் ப்ராஃபிட். ஓகே, நான் மார்க்கெட்டில் உள்ள ஒரு 50 பாயிண்ட் நல்ல பாயிண்ட் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிட்டு சப்போஸ் இந்த இடத்துல நான் குவான்டிட்டி 30 பதிலாக 300 போட்டிருந்தேன்னா எனக்கு ப்ராஃபிட் என்ன பண்ணிக்கலாம், அதிகமாக இருக்கும். பட் நம்ம ரெகுலராகவே என்ன பண்ணுவோம், மினிமமான குவான்டிட்டி எடுக்கிறோம். இந்த ப்ராஃபிட் கன்சிடர் ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு இந்த 1571 எனக்கு இன்னிய ட்ரேடுக்கு நல்ல அமௌண்ட். ஸோ நான் இதுலேருந்து நான் வெளியில் வரேன். ஸோ நான் இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம எதை பயன்படுறோம், ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி அந்த ட்ரேட் எடுக்கிறோம். நீங்கள் இந்த கான்செப்ட் என்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கீழே தர அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதில் கோர்ஸ் பற்றின தகவலை உங்களுக்கு தர்றேன். அப்போ என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் இங்கேருந்து டிபி அடித்தான். கடைசியாக நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு கீழே இதை உடச்சு மறுபடியும் கீழே வரான். மறுபடியும் என்ன பண்ணுறான், மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போகிறான். நம்ம எப்போ எக்ஸிட் ஆனமோ அங்கேருந்து அடுத்த என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வரான். மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்க, மறுபடியும் மேலே போகிறான். மறுபடியும் கரெக்டாக கீழே வரான்னு பார்ப்போம். எக்ஸாக்ட்லி நம்மளோட டிபி தொடரான்னு பார்ப்போம். நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டு கரெக்டாக நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுலையும் என்னோட செகண்ட் டிபியும் ஹிட் பண்ணிட்டான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ பரவாயில்ல, நம்ம இப்போ இங்கே வரைக்கும் இருந்தால் கூட நமக்கு இந்த டிபியும் ஹிட் ஆகிருக்கும், இந்த டிபியும் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அந்த டயத்தில் நிஃப்டி என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கணும். ஸோ நிஃப்டி என்ன பண்ணுறான் பாருங்கள், மார்க்கெட்டு அங்கே கன்சால்டேஷன் போட்டு கீழே வரானா மேலே வரான்னு பார்ப்போம். ஸோ இந்த கன்சால்டேஷன் நமக்கு அங்கே ஆபத்தை கொடுக்கும். ஸோ அதனால இந்த கன்சல்டேஷன் இப்படி நடந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் இங்கேயே வெளியில் வந்துட்டேன். ஸோ எனக்கு இந்த மூவ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி மூவ் கொடுத்துட்ருக்கான். நிஃப்டி என்ன பண்ணுறான், கன்சால்டேஷன் போடுறான். இப்போ என்ன நடந்திருக்கலாம், ஒருவேளை இந்த பேங்க் நிஃப்டி இதை போய் இங்கே உடச்சிருந்தானா இது மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ டிபி ஹிட் ஆயிடுச்சு. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டிபி ஹிட் ஆயிடுச்சு, உங்களுக்கு காட்டுறேன், தப்பு இல்லை. ஒருவேளை மேலே போயிருந்தா நான் எடுத்த இந்த ப்ராஃபிட்டும் எனக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ட்ரேடில் இருக்கிறோம், ப்ராஃபிட்டோட புக் பண்ணிட்டு வெளில போகிறோம். ஸோ இதை பற்றின தகவலை மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே தர அந்த வாட்ஸ்அப்புக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்ற ட்ரேடுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.